நன்றி, வணக்கம். நமது சேனலில் நாம் பிறந்த யோகம் என்ன என்று பார்த்து வந்துருக்கிறோம். நாம யோகம், நித்திய யோகம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே தான். யோகங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தின் 4ஆக வருவது. நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படின்னு சொல்லி ஒன்றுனா வர்றதா இது. பஞ்சாங்கங்கிறது எல்லார் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னர் பேசின வீடியோ எல்லாமே பார்த்துருப்போம். சரி, பஞ்சாங்கம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, டெய்லியும் நம்ம காலண்டரு நம்ம தான் கிளிக்கிறோம் பார்த்தீங்களா, டெய்லி ஷீட்டு. அந்த டெய்லி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் எல்லாமே இருக்கும். வளர்பிறையா, தேய்பிறையா அப்படிங்கிறதுலாம். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பௌர்ணமி, அமாவாசை தெரியும். அமாவாசை முடிஞ்ச அடுத்தது பார்த்திங்கன்னா பிரதமை திதி வரும், முதல் திதியாக. இதே நம்ம திதியை பற்றி வீடியோவில் பேசியிருப்போம், அதெல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மண்டலத்தில் சூரியன், சந்திரன் இரண்டுடைய பயணிக்கின்ற சுற்று அளவு ஒரு 360 டிகிரி. அந்த 360 டிகிரியை 27ஆல் வகுத்தோம் அப்படின்னா 13 டிகிரி 20 நொடிகள் கொண்டது ஒரு யோகம். இப்போ அந்த யோகங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்திலேயே முதல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த யோகம் அதோடைய தன்மையில் தான் நம்ம இருப்போம். ஒருத்தருடைய யோகத்தை வச்சு அவருடைய குணாதிசயங்களை சொல்லிடலாம். அதுக்கு தான் முன்னோர்களும் சித்த பெருமக்களும் நம்மளுக்கு வகுத்து கொடுத்தது. ஒரு ஜாதகம் எழுதும் போதே என்ன யோகம், என்ன கரணம், நட்சத்திரம், ராசி, இது எல்லாமே வச்சு குணாதிசயங்களை சொல்லலாம். அதை வச்சு தான் ஜாதகமே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்படி இருக்கிறப்ப இப்போ பார்க்க போகிற யோகம் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 யோகங்கள் இருக்குது. அதில் சுப யோகம் வரும், அசுப யோகம் வரும். சுப யோகங்களில் சுப காரியங்கள் செய்வாங்க. அசுப யோகத்தில் எந்த காரியத்தையும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற யோகம் பார்த்திங்கன்னா சூலம்னாலே இவங்களுக்கு எல்லோரும் தெரியும். வடக்கு சூலம், மேற்கு சூலம் அப்படின்னாலே அதெல்லாம் பயணம் செய்யக்கூடாது. அப்படி சூலமாக இருந்தால் பரிகாரம் வெள்ளத்தை சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஜோதிடர்கள், நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. சூலம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாலே சமஸ்கிருத சொல், வடமொழி சொல். அது தமிழில் அர்த்தம் பார்த்திங்கன்னா பயணங்களில் இடர்பாடு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பயணத்தை தவிர்க்க சொல்லுவாங்க சூலம் இருக்கும் திசையில். சரிங்க, இந்த சூலத்தில் நாம யோகமாக கொண்டு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முன்னுக்கு பின் முரண் பேசுகிறவா இருப்பாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. முரட்டு குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. யாரையும் மதிக்க மாட்டாங்க. இல்லாட்டி மதிச்ச மாதிரி நடிப்பாங்க. நம்மளை முன்ன போட்டு பின்னாடியே புறணி பேசுவாங்க. இதை மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த யோகமே வந்து ஒரு அசுப யோகம். அசுப யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பன்றியோட சந்தை கன்றும் மனம் தின்னும் அப்படிங்கிற மாதிரி இந்த யோகத்துக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருப்பாங்க. இவங்களோட சேர்க்கையில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கெட்டவர்கள் சகவாசம், குடிகாரன் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா குடிகாரங்களில் சூதாட்டம் ஆடுறவங்களோட இதே மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க இருப்பாங்க. ஏன் அப்படி சூதாட்டம் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு தெய்வம் பார்த்திங்கன்னா நாகராஜர், நாகநாதர், நாகராஜர். நாகம் அப்படின்னாலே அங்கே பாம்பு வந்துடுது, ராகுக்கு எதுகள் வந்துடுவாங்க. ராகுனாலே எடுத்துட்டாலே அங்கே போதையும் வந்துடும், சூதும் வந்துடும். இப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாகநாதர், நாகராஜர், நாக தேவதைகள் வழிபாடு இதெல்லாமே சூப்பராக செஞ்சாலே சிறப்பாக இருக்கும். இந்த வழிபாடு இவங்க செய்யலாம். சரிங்க, இவங்க எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா, முன்னுக்கு முன் முன் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. ஆனாலும் இவங்க வந்து பழகிற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களை ஏமாற்று நோக்கத்தில் தான் பழகுவாங்க. என்னங்க இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் இப்படி தாங்க இருக்கும். என்ன இதில் கிரக நிலைகள், பிறப்பு, பெற்றோருடைய வளர்ப்பு முறைகள், இவங்க வளர்ந்துட்டு வருது. சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு தீய கூட்டத்தில் பிறந்திருந்தாலுமே, கெட்டவங்க பிறந்திருந்தாலுமே ஒரு பசங்க நல்லா வளர்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட குணாதிசயங்கள் மாறும். இல்லைன்னா இவர்கள் ஒரு கீழ்த்தரமான செய்கள் செய்வர்களாக தான் இருப்பாங்க. இவருடைய நட்பு என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டான்னு பார்த்தா இருக்கும். ஒரு முள்ளில் மாட்டின சிலைங்கிற மாதிரி முள்ளில் போட்டு அந்த பக்கம் தான் எடுக்கணுங்கிற மாதிரி இவங்கள்ட்ட நம்ம தப்பிச்சு வர்றது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இவர்கள் பேச்சால் நம்மளை பேசியே அவர்கள் வந்து அவங்க போய் கவுத்துருவாங்க. அப்படியே தேனாட்டம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரியான பேச்சு திறமை கொண்டவர்கள் இருப்பாங்க. இவங்ககிட்ட எப்படி தான் நம்ம ஏமாறுனே தெரியாத அளவுக்கு ஏமாந்துடும். அதனால் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்ற வேணும் அப்படின்னு சொன்னாலே ராகு கேது வழிபாடுகள். ராகு கேது வழிபாடுனா துர்க்கை வழிபாடு, கேதுனாலே ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு, விதவைகளுக்கு உதவி புரிவது,
அதுமாரி கால்நடைகளுக்கு உதவி புரிவது, புற்றுள்ள கோயிலுக்கு போவது, புற்றுள்ள மாரியம்மன்கள்லாம் திருவேற்காடு கருமாரியம்மன், நாகக்கண்ணி, நாகாத்தா, இப்படி பேர் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வருவது எல்லாமே சிறந்த பலன்களை தரும். முதல்ல எல்லாருக்கும் உதவி செய்யறதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஊனமுற்றல் உதவி செய்வது. அதே மாதிரி திருமணத்துக்காக யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிந்த உதவி அவங்களுக்கு செய்வது. ஏன்னா இன்றைக்கி ஏழைகள் வந்து நிறைய திருமணத்துக்கான செலவுகள் செய்ய முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணினீங்க, ஆடை ஆபரணங்களாக இருக்கட்டும், அதேமாரி அந்த திருமணத்துக்கு உண்டான பந்திக்கு தேவையான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இதே மாதிரியான உதவிகள் நீங்கள் செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நற்பலன்கள் உண்டுங்க. சூலத்தில் யோகத்தில் பிறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலே இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சூழல் எப்படி வரும், எந்த நாமம் வருங்கிறத டெய்லி பார்க்கணும்னா நம்ம காலண்டரை பார்த்துக்கலாம். டெய்லி சீட்டு காலண்டரை நீங்கள் எடுத்தீங்கனாலே அதில் கிழமை, இன்றைக்கான நட்சத்திரம் என்ன, இன்றைக்கான திதி என்ன, இன்றைக்கான யோகம் என்ன, இன்றைக்கான கரணம் என்ன, இது எல்லாமே வந்துடுங்க. பஞ்சாங்கத்தை தேடி நம்ம போகணுங்கிறது கிடையாது. டெய்லி ஷீட்டை நம்ம கிளிக்கும் போதே இது அத்தனையுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், யாரெல்லாம் பஞ்சாங்கத்தை படிக்கிறதோ இல்லை படிக்க சொல்லி கேட்பதோ செய்கிறார்களோ அவர் வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது, பஞ்ச பூதங்களும் ஆசீர்வாதம் பண்ணும் என்பது காஞ்சி மகா பெரியவர் சொன்ன ஒரு திண்ணமான நம்பிக்கை. அவர் தினமும் அவருடைய ஆசிரமத்திலேயோ அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பஞ்சாங்கத்தை ஒருவரை சத்தமாக படிக்க சொல்லி எல்லாரையும் கேட்க சொல்லுவார். பஞ்சாங்கம் படிப்பது அவ்வளோ சிறப்பு. அந்த பஞ்சாங்கம் வந்து எல்லார் வீட்லையும் இருக்கணும். அப்படி எல்லா பட்சம் நம்ம எங்கே தேடி போகிறதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். டெய்லி சீட்டு தினம் பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் கிளிக்கிறப்பயே அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூலத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பார்த்தோம், அவர் வழிபட வேண்டிய தெய்வங்களை பார்த்தோம். அதேமாரி பாம்பு பண்ணைகளுக்கு போகுது, கிண்டியில் இருக்க பாம்பு பண்ணைகளுக்கு போகிறது. பாம்பு அடிக்கூடாதுங்க, நீங்கள் பாம்பை துன்புறுத்தக்கூடாது. சூலம் நாமத்தில் பிறந்தவர்கள் பாம்பை துன்புறுத்துவது தவறான ஒரு செய்கை. உங்களுக்கு அது வந்து துன்பத்தை அதிகமாக கொடுக்கும். அப்போலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பாம்புகளை செய்வது. பாம்பு போய் நம்ம என்ன உதவி செய்ய முடியும்னா பாம்பு பண்ணைகளுக்கு போய் அதுக்கு உண்டான உணவுகள் என்ன, அது பராமரிப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம உதவி செஞ்சு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஆகவே சூழல் நாமத்தில் பிறந்தவர்கள் நாகதேவதையை வழிபடுங்கள், நாகராஜரை வழிபடுங்கள், நாகநாத சுவாமிகள் என்று இருக்கின்ற ஆலயங்களை வழிபட்டு வாருங்கள். அதேமாரி துர்க்கை, விநாயகர், ஆஞ்சநேயர், ராகு கேதுக்குரிய பரிகாரங்களை செஞ்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். மீண்டும் இதை போன்று ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.